Hi friends, welcome to Samriya channel, Hindi Big Boss 18, episode number 58. எபிசோட்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க எனக்கு தந்த சப்போர்ட்க்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ். நிறைய பேர் லைக் பண்ணியிருந்தீங்க. எப்பவும் வரதை விட அதிகபட்சமான லைக்ஸ் வந்திருந்தது. அதுக்காக ரொம்ப பெரிய தேங்க்ஸ். எல்லாரும் வந்து ஸ்ருதிகா வந்து ஏன் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூடயே ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க, ஏன் திக்விஜயோட ஃபைட் பண்றாங்க, ஏன் கர்ணோட ஃபைட் பண்றாங்க, ஏன் சும் கூடவே ஃபைட் பண்றாங்க அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. ஆக்சுவலா ஃப்ரெண்ட்ஸ் வந்து தப்பு பண்ணா அவங்களுக்கு வந்து நியாயம் கேட்கறது கரெக்ட் தானே, அவங்க தப்பா போறாங்கன்னு சொல்றதும் கரெக்ட் தானே, பே பண்ணாதப்போ அவங்களை தப்புன்னு சொல்லும் போது நம்மள ஜஸ்டிஃபை பண்ணிக்கிறதும் கரெக்ட் தானே. ஸோ இதுதானே ஸ்ருதிகா பண்றாங்க. இதை ஏன் வந்து பெருசா தப்பா வந்து ஸ்ருதிகாவை எல்லாரும் பேசுறாங்கன்னு தெரியல. வந்து சும்மை பத்தியோ இல்ல கரணை பத்தியோ இல்ல திக்விஜய் பத்தியோ யாருக்கிட்டயோ வந்து அவங்க போய் டிஸ்கஸ் பண்றாங்க அந்த வீட்டுக்குள்ள அப்படின்னா உடனே வந்து அவங்க பின்னாடி உட்காந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு எதிராகவே பேசுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது வந்து ரொம்ப நியாயமான விஷயம் தானே. அந்த வீட்டுல எல்லாருக்குமே ஒப்பீனியன்ஸ் இருக்கு, எல்லாருமே அவங்கவுங்க ஒப்பீனியன்ஸை சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் எல்லாருக்கும் தெரியும் கேமரா இருக்குன்னு சொல்லிட்டோம். ஸோ இதுல என்ன பின்னாடி போய் பேச வேண்டியிருக்கு? அவங்க ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருக்காங்க. ஸ்ருதிகா எங்க ஏதுன்னுலாம் பாக்குறது இல்லை. இடம் பொருள் ஏவல் இதெல்லாம் யோசிச்சுலாம் அவங்க பேசுறது கிடையாது. அவங்க மனசுல இருக்கிறது அப்படியே பேசுறாங்க. சோ நெகட்டிவா பேசணும் அப்படின்னு நினைச்சிட்டா நம்ம அவங்க நெகட்டிவா எவ்வளவு நாளும் பேசலாம். இல்ல இவங்க ரொம்ப பாசிட்டிவா தான் இருக்காங்க நம்ம நினைச்சு பார்த்தோம்னா அவங்க பாசிட்டிவா தான் தெரிவாங்க. சோ பிடிச்சவங்களுக்கு பாசிட்டிவா தெரிவாங்க, பிடிக்காதவங்களுக்கு நெகட்டிவா தெரிவாங்க. சோ இதுதான் வந்து ஸ்ருதிகா விஷயத்துல நடக்குது. ஸ்ருதிகாவோட பாயிண்ட்ஸ் எல்லாம் கரெக்டா இருந்தாலும் அவங்களோட டோன் வந்து சரியா இல்லை. அவங்க ரொம்ப கத்தி பேசுறாங்க அண்ட் ரொம்ப லெங்தியா பேசுறாங்க. நடுவுல யாராவது வந்து பேசினாலும் அவங்கள பேச விடாம இவங்களோட ஒப்பீனியன்ஸை வந்து ஃபுல்லா வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அடுத்தவங்களையும் பேச விட்டு இவங்க பேசினாங்கன்னா கொஞ்சம் அவங்களோட பாயிண்ட்ஸை கேட்டாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ தட் அவங்க என்ன நினைக்கிறாங்க, மற்றவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு புரிய வரும். இதை வந்து அவங்க நார்மல் டைம்ல பண்றாங்க. ஆனா ஹைப்பரா ஒரு ஃபைட்ல இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த டைம் வந்து அவங்க பேசவே விட மாட்டேங்கிறாங்க. அவங்க ஒப்பீனியனை முன் வைக்கிறதுல தான் அவங்க வந்து ரொம்ப குறியா இருக்காங்க. அடுத்தவங்க என்ன பேசுறாங்கன்னு கவனிக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து ஸ்ருதிகா கிட்ட இருக்கிற ஒரு சின்ன மைனஸ்னு சொல்லலாம். இப்போ நம்ம எபிசோடோட எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். எபிசோட் நம்பர் 58. இப்போ சும் வந்து பெட் மாத்திட்டு வராங்க. ஸோ ஸ்ருதிகா என்ன சொல்றாங்கன்னா, யாருப்பா இது புதுசா பெட்டுக்கு வராங்க, பழைய மாதிரியே நான் ஜாலியா ஃபுல்லா ரோல் ஆகி படுத்துட்டு இருந்தேனே, இப்போ என்னோட இடம் கொஞ்சம் கம்மியாயிடுமே, கால் கையெல்லாம் விரிச்சிட்டு ஜாலியா இருந்தேனே அப்படின்ற மாதிரி ஸ்ருதிகா சொல்லி கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க சும் சொல்றாங்க இது என்னோட பெட் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸ்கூல்ல நடக்கிற டாக்ஸ் தான் வந்து காட்டுறாங்க. சும் வெளியில வந்து கரண் கிட்ட சொல்றாங்க நான் பெட் மாத்திக்கிட்டேன் அப்படின்ட்டு. கரண் ஒன்னு சொல்றாங்க நீயும் வந்துட்டு என்ன கிராண்டடா எடுத்துக்கிட்டல அப்படின்ற மாதிரி கரண் சொல்றாரு. அதுக்கு சும் சொல்றாங்க உனக்கு தான் அந்த விஷயம் ரொம்ப பிடிக்கும்ல, உன்னை யாராவது வந்து கிராண்டடா எடுத்துக்கிட்டா உன்னை ரொம்ப புரிஞ்சுக்கிறாங்கன்னு தானே நீங்க நினைப்ப, சோ அப்படியே நினைச்சுக்கோ, ஹாப்பியா இரு அப்படின்னு சொல்லிட்டு சும் சொல்லிட்டு போறாங்க. ஸ்ருதிகா சொல்றாங்க நான் ஒரு 3 days அவங்க பக்கமே வராம இருந்தேன்ல, கரண் ஷில்பா இவங்க கிட்டதான் வராம இருந்தேன்ல, இந்த டைம் வந்து எனக்கு ரொம்ப பிளசண்டா இருந்தது, ரொம்ப பாசிட்டிவ் வைபா இருந்தது, ரொம்ப காமா இருந்தது, நிம்மதியா இருந்தது. ஏன்னா வந்து இந்த கரண் ஷில்பாலாம் எப்ப பார்த்தாலும் ரொம்ப நெகட்டிவா பேசிட்டு இருப்பாங்க. சோ இவங்க கிட்ட எல்லாம் வராம இருந்தது எனக்கு வந்து ரொம்ப பாசிட்டிவா இருந்தது அப்படின்ற மாதிரி ஸ்ருதிகா சொல்லிட்டு இருக்காங்க. டைமுக்கு சும் கிட்டயும் வந்து மண்டையை கழுவிட்டு இருக்காங்க. நீ ஏன் எக்ஸ கரண் கிட்ட கொடுத்த, அவர் தான் அதை செல்ஃபிஷா வச்சுப்பாருன்னு தெரியும்ல, நீ எதுக்காக கொடுத்த, அவர் பாருங்க எக்ஸ வந்து வீட்டுக்கு கொடுக்கவே இல்லை, இப்ப யாருக்கிட்டயுமே எக்கே கொடுக்கல, யாருமே போய் அவர்கிட்ட கேட்கவும் மாட்டாங்க, சோ எக்ஸையும் அவர் கொடுக்க மாட்டேங்கிறாரு அப்படின்ற மாதிரி ஸ்ருதிகா சொல்லிட்டு இருந்தாங்க. பட் எனக்கு என்னன்னா வந்து ஸ்ருதிகா தான் வந்து சொன்னாங்க நான் வந்து கரணையும் ஷில்பாவையும் பத்தி உங்ககிட்ட பேச மாட்டேன், அதே மாதிரி நீ என்கிட்ட வந்து ஷில்பா கரணை பத்தி பேசாதன்னு. ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னா இவங்க தான் முதல்ல போய் இப்ப பேசிட்டு இருக்காங்க சும் கிட்ட கரணை பத்தி. இது வந்து தேவையில்லாத வேலை தானே, இது தேவையில்லாத ஒரு சண்டையை கொண்டு வரும் தானே. ஆனா இந்த விஷயம் அதாவது இந்த நாரதர் கழகம் வந்து நல்லதுல முடியும்ன்ற மாதிரி என்ன நடந்ததுன்னா கரண் கொண்டு வந்து அந்த முட்டையை திருப்பி கொடுத்துட்டாரு ஈஷா கிட்ட. ஒரு 50 முட்டையை கொடுத்துட்டு இதை வச்சுக்கோங்க வீட்டுக்கு, இதை வந்து யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சோ அதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் நடந்தது, அதை பத்தி நான் சொல்றேன். இப்போ சும்மும் கரனும் போய் பேசிட்டு இருக்காங்க. சும் வந்துட்டு கரனுக்கு ஹெட் மசாஜ் பண்ணிட்டே சொல்றாங்க நீங்க ஏன் வந்து எக்ஸை இன்னும் வீட்டுக்கு கொடுக்காம இருக்கீங்க அப்படின்னா, யாருமே வந்து எங்கிட்ட கேட்கலையே அப்படின்ற மாதிரி சொல்றாரு அவரு. யாரும் வந்து கேட்கலனாலும் அது வீட்டோட பொருள் தானே, சோ வீட்டுக்கு நீங்க கொடுக்கறது தானே நல்லது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் சும் கிட்ட கரண் கேட்கிறாரு இது யாரும் கிட்ட பேசினது இதை பத்தி அப்படின்னு சொன்னோன்னு ஸ்ருதிகா பேசினாங்கன்னு சொன்னோன்னே தெரியுமே நான் வந்து ஸ்ருதிகா மாதிரி யோசிக்க முடியாது, ஸ்ருதிகா என்ன மாதிரி யோசிக்க முடியாது, சோ வந்துட்டு நீ இந்த மாதிரி பண்ணாத, அடுத்தவங்க என்ன பேசுறாங்க எது பேசுறாங்க அதெல்லாம் என்கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காதுன்ற மாதிரி சும்மா பிடிச்சு கத்தி வர்றாரு. அதனாலும் சும் வந்து சொல்றாங்க கரண் கிட்ட அது வந்து நல்லா இருக்காது, நீ இப்படி கையில முட்டையை வச்சுக்கிட்டு கொடுக்காம இருக்கிறது வந்து சரியா இருக்காது, சோ கொடுத்துரு அப்படின்ற மாதிரி சும் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ கரண் வந்து ஷில்பா கிட்ட பேசிட்டு இருக்காங்க ஸ்ருதிகாவை பத்தி தான். இந்த ஸ்ருதிகா வந்து எல்லார்கிட்டயும் எல்லா விதத்திலயும் நல்லதா இருக்கணும்னு நினைக்கிறா. அவ நினைக்கிறா வீட்டுல எங்கேயுமே யாருமே சண்டை போடக்கூடாது, எல்லா இடத்துலயும் சமாதானமா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறா. இப்படி இருந்தா எப்படி, நான் வந்து அவளை மாதிரி பண்ண முடியாது, அது அவ கேரக்டர், நான் தப்புன்னு சொல்லல. இவ வந்து நல்லதா இருக்கணும், எல்லார்கிட்டயும் சண்டை இல்லாம இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறா, அது அவ கேரக்டர். ஆனா அதே மாதிரி என்ன இருக்கணும்னு அவ நினைக்கிறது கரெக்ட் கிடையாது. நான் வேற ஸ்ருதிகா வேற, அதனால நான் வந்து அவளை மாதிரி ஃபங்க்ஷன் ஆக முடியாது, நான் வந்து ஒரு குழந்தை மாதிரி வேலை பார்க்க முடியாது, குழந்தை மைண்டோட வந்து நான் வேலை பார்க்க
முடியாதுன்னு சொல்லிட்டு அவர் அந்த இடத்துல என்ன சொல்றாங்கன்னா, ஸ்ருத்திகா வந்து குழந்தை மாதிரி திங்க் பண்ணி ஒர்க் பண்றாங்க, அந்த மாதிரிலாம் என்னால இருக்க முடியாதுன்னு கரண் சொல்றாரு. திக்விஜய் வந்து ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்காரு. அந்த ஒர்க் அவுட்ல வந்து அவர் மேல ஷர்ட் இல்லாம ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்காரு. அதை பார்த்துட்டு எடன் கண் எடுக்காம அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. அப்ப கஷிஷ் வந்து சொல்றாங்க, உன் கண்ணை பிடிங்கி நான் வந்து தூக்கி போட்டு விளையாட போறேன் பாரு, அப்படி பாக்குற நீ அப்படின்னு. சாரா உடனே இப்படி பார்க்காத அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எடன் சொல்றாங்க, நான் என்ன சும்மா பார்க்க தானே செய்யறேன், பேசவா செய்யறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ரஜத் வந்து கடவுளே என்னையும் அவனையும் காப்பாத்துன்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறாரு. இப்ப யாமினி போய் திக்விஜய் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, உனக்கு வந்து ஈஷாவை பிடிக்குதுன்னா நீ பிடிக்குதுன்னு அவ பின்னாடி போ, இல்ல பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்லு, எதுக்கு வந்துட்டு நீ அவ பின்னாடி போய் பேசுற, அப்புறமா வந்துட்டு நல்லபடியாவும் இருக்கிற, அப்புறம் திரும்பவும் அவளுக்கு எதிராகவும் பேசுற, ஏன் இப்படி இருக்கன்ற மாதிரி யாமினி கேட்கவும், யார் சொன்னா எனக்கு வந்து ஈஷாவை பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னா, ஈஷாவே தான் சொல்லிட்டு இருக்கா, அவன் என் பின்னாடியே வரான், என் பின்னாடியே வந்து ஃபிளர்ட் பண்றான், ஈஷா எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு இருக்கா வீட்டுல அப்படின்ற மாதிரி யாமினி சொல்றாங்க. இதை கேட்டு திக்விஜய் ஈஷான் சைட் கிராஸ் பண்ணோன்னே ஈஷாவை கூப்பிட்டு, நான் என்ன உன் பின்னாடியே வரேன், நான் உன் கூடவே வலிஞ்சிட்டு இருக்கேனா அப்படின்னு கேட்கவும், ஈஷா வந்து இல்ல அதெல்லாம் சும்மா ஃபன்னுக்கு தான் நான் சொன்னேன் அப்படின்ட்டு, எல்லாம் ஃபன் பார்ட் தான் அப்படின்ட்டு போயிடுறாப்ல. போனோன்னா அவினாஷ் வந்து உட்கார வச்சு கேட்கிறாரு, நீ ஏன் வந்து இப்படி பண்ற, நீ ஏன் விவியன் கிட்ட சொல்லியிருக்க, அவன் என்கிட்ட வந்து வலிதான் நீ ஏன் நிறைய தடவை சொல்லியிருக்க, அப்புறம் ஏன் வந்து நீ இங்க கேட்கும் பொழுது முகத்துக்கு நேரம் சொல்ல மாட்டேங்கிற, சொல்லிடு, இப்ப வந்து உன் மேலதான் இது தப்பாகும், நீ வலிறதான் என்னை பார்த்து வலிறதான்ட்டு நீ நேராவே பேசிடு, எதுக்கு வந்து மறைச்சு பேசுற, இல்ல நான் ஃபன்னுக்கு தான் பண்ணேன்னு சொல்லிட்டு, ஸோ திஸ் இஸ் ராங், இது நீ பண்ணக்கூடாது, இப்ப நீ தான் வந்து தப்பா தெரிவ அப்படின்னோடனே, ஸோ நெக்ஸ்ட் டைம் கேட்டாருன்னா நீ நல்லா மூஞ்சிக்கு நேரா சொல்லிடு அப்படின்ற மாதிரி அவினாஷ் சொல்றாரு. திக்விஜய் வந்து ஈஷாவை பார்த்து வலிறாங்கன்னு ஈஷா எல்லா இடத்துலயும் சொல்லிட்டு இருக்காங்க, அது உண்மைதான், எல்லார்கிட்டயும் வந்து திக்விஜய் அப்படி பண்றாருன்னு சொல்லிட்டு தான் இருக்காங்க. பட் அப்படி ஒரு மைண்ட் செட்ல அவங்க இருந்தாங்கன்னா எதுக்கு அந்த டார்ச்சர் டாஸ்க்ல போயிட்டு அவ்வளோ கிட்ட போய் நின்றுட்டு, நான் உனக்கு லிப்ஸ்டிக் போடவா, நெத்தியில எழுதவான்னு சொல்லிட்டு அவ்வளோ கிட்ட நின்று இருந்தாங்க. அப்போ கூட அவர் தள்ளிப்போ டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்றாரு திக்விஜய். இருந்தாலும் வந்து இவங்க போயிட்டு கட்டி பிடிச்சி பண்ணிட்டு இருந்தாங்க, கழுத்தெல்லாம் பிடிச்சிக்கிட்டு. ஸோ அந்த ஒரு இன்டென்ஷன்ல இருக்காங்கன்னா எதுக்கு திக்விஜய் கிட்ட அந்த மாதிரி பேசணும், அப்புறம் தனியா கூப்பிட்டு வச்சு அவருக்கு புத்திமதி சொல்றது, இந்த மாதிரி எல்லா விஷயமும் வந்து பாசிட்டிவா பண்ணிட்டு பின்னாடி போயிட்டு எனக்காக என்னை பார்த்து வலிறான் அவன் அப்படின்னு சொல்றது வந்து எந்த விதத்துல நியாயம்? நிறைய வயசு பொண்ணுங்க பண்ற தப்பு இதுதான். ஸோ அதுதான் ஈஷாவும் பண்றாங்க. இப்போ சும் வந்து டேபிள தள்ளுறாங்க, அப்ப சாதோட பாட்டில் கீழே விழுந்து உடஞ்சிருது. உடனே பகா சொல்றாரு, நீ உள்ள போய் சொல்லு, விவியன் தான் வந்து பாட்டில உடைச்சிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லுன்னு சொன்ன சும்மும் உள்ள போயிட்டு, விவியன் எதுக்கு நீங்க சாதோட பாட்டில உடைச்சிங்க அப்படின்ற மாதிரி கேட்கவும், விவியன் சொல்றாரு, கொஞ்சம் வெயிட் பண்ணு, ஃபர்ஸ்ட் வந்து அவ நாமினேஷன்ல வரட்டும், அதுக்கப்புறம் அவளுக்கு சண்டை போடுறதுக்கு நீ ஏதாவது டாபிக் எடுத்துக்கூட அப்படின்ற மாதிரி விவியன் சொல்றாரு. அதாவது சாஹத் வந்து நாமினேஷன்ல வரட்டும், அதுக்கப்புறம் நீ ஒரு ரீசன் கொடுத்தனா அவன் கிட்ட சண்டை போட்டானா அதுல எதுனா வேல்யூ இருக்கு, நாமினேஷன்ல வரதுக்கு முன்னாடியே ஏன் இப்படி பண்றன்ற மாதிரி சும் கிட்ட கேட்கிறாரு. உடனே சாஹத்துக்கும் வந்துருச்சு, வீக்ல இருந்து எல்லா விஷயத்துக்கும் சண்டை போட்டுக்கிட்டு தான் இருக்கேன், நான் எப்படி இருக்கிறேனோ அதே மாதிரிதான் இருக்கேன் இப்போ வரைக்கும், நான் மாறவே இல்லை, ஆனா நீங்க எல்லாம் தான் என்ன வந்து நாமினேஷனுக்காக பண்றேன்ற மாதிரி சொல்றீங்க, தப்பான ஸ்டேட்மெண்ட்னு விவியன் கிட்ட சொல்றாங்க சாஹத். விவியன் சொல்றாரு, நான் பாம்பு போட்டேன்ல அந்த விஷயத்தையும் சேர்த்துக்கோ, அதையும் சேர்த்து சண்டை போடு, உனக்கு எதுவும் காரணம் கிடைக்கலனா அப்படின்னு சொல்லவும், சாஹத் சொல்றாங்க, உங்களுக்கு பாம்பு போடுறதை தவிர இந்த வீட்டுல வேற எதுவுமே பண்றதுக்கு இல்ல, அது மட்டும் தான் உங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்லவும், விவியன் சொல்றாரு, நீ ஒரு டிஸ்கஸ்டிங் ஃபெலோ, இந்த மாதிரி ஒரு ஆளை நான் பார்த்ததே இல்லை, எவ்வளவு அசிங்கமா பேசுற பாரு அப்படின்ற மாதிரி விவியன் சொல்றாரு. அதுக்குள்ள அவினாஷ் உள்ள வந்துட்டு, அவினாஷ் வந்து ஏன் கத்திக்கிட்டே இருக்க அப்படின்னு கேட்கிறாரு. உனக்கு என்ன வந்துச்சு, நீ ஏன்னா அவருக்கு மவுத் பீஸா, விவியனுக்கு பேச தெரியாதான்னு கேட்கவும், அவினாஷ் சொல்றாரு, நீ பேசுறது எனக்கு காதெல்லாம் வலிக்குது, அதனாலதான் நான் உள்ள வரேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இந்த மாதிரி உள்ள சண்டை போயிட்டு இருக்கு, சும் வெளியில போயிட்டாங்க. ஷில்பா சொல்றாங்க, நீ கொளுத்தி போட்டு வந்துட்டாங்க, பயங்கரமா வெடிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லவும், சும் வந்து சூப்பர்ல, சும்மா கொளுத்தி போட்டேன், செம்மையா நடக்குது, எப்படி எரியிற கொல்லியில எண்ணெய் ஊத்துன மாதிரி ஆயிப்போச்சா அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டு உட்காந்துருக்காங்க வெளியில. இதுக்கப்புறம் தான் கரண் போய் பாத்தீங்கன்னா ஒரு 50 ஏக்கர் போய் ஈஷா கிட்ட கொடுத்துட்டு, இது உங்க கண்ட்ரோல்ல வச்சுக்கோங்க, நீங்க எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுமோ பண்ணிக்கோங்க, இன்னும் வேணும்னாலும் கேளுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போறாரு. வெளியில போய் சும் கிட்ட சொல்றாரு, இதனால நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்ல ஒரு சண்டை வரதை நான் விரும்பல, ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரதை விரும்பல, அதனாலதான் நான் போய் கொடுத்துட்டேன், பட் இந்த மாதிரி வந்து என்ன நெக்ஸ்ட் டைம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாத, என் மண்டையை கழுவாத அப்படின்ற மாதிரி கரண் சொல்றாரு சும் கிட்ட. சும் ஓகே சொல்றாங்க. எவ்ரி நைட் நடக்கிற மாதிரி சாரா வந்து யாமினியை பயமுத்துறாங்க, மேல்கனி மேல தொங்கிட்டு இருக்கிற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. கீழே சும்மா வந்து கூட நின்று அவங்கள அதிர்ச்சியா பாக்குற மாதிரி அப்புறம் அழுற மாதிரி எல்லாம் பண்ணிட்டு திரும்பவும் யாமினியை திரும்பி சாரா பாக்குறாங்க, பயந்து ஓடுறாங்க யாமினி. சோ இந்த மாதிரி ஒரு ஃபன்னியான விஷயம், எவ்ரி நைட் நடக்கிற விஷயம் தான் பண்ணிட்டு இருந்தாங்க, யாமினியை பயமுத்திட்டு இருந்தாங்க. இன்னைக்கு வேக்கப் சாங் டைரக்டா காமிச்சாங்க. ஏன் கரனை காட்டல, ஏன் கரண் முட்டை போட்டு சாப்பிடலன்னே தெரியல, எனக்கு வந்து ஒரே சஸ்பீஷியஸா இருந்தது, என்ன நடந்திருக்கும், ஏன் வந்து கரண் இன்னைக்கு எந்திரிச்சு முட்டை போட்டு சாப்பிடல அப்படின்னு தோணுச்சு. ஆனா அவரை காட்டவே இல்லை. ஆனா டான்ஸ் ஆட வந்தாரு, ஒருவேளை தூங்கிட்டு இருப்பாரு போல இருக்கு இன்னைக்கு.
இப்போ சும் வந்து அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு வெளியில வந்து உட்காந்துருந்தாங்க. அதை பார்த்து கரண் வந்து ஒரு பொயட்டிக்கா ஒரு கவிதை சொன்னாரு. திக்விஜய் கேட்டாரு, எப்போ கல்யாணம் உங்களுக்கு அப்படின்னு கேட்கிறாரு. சொல்றாங்க அவருக்கு ஏற்கனவே 2 தடவை கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. என்ன திக்விஜய் கேட்கிறாரு, நான் அவரை கேட்கல உங்களை கேட்டேன் அப்படின்னு சொல்லவும், எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. எப்போ விஜய் கேட்கிறாரு, எப்படி உங்க வீட்டுல வந்து ஒத்துப்பாங்களா, நீங்க யாரையாவது கூட்டிட்டு போனா உங்க வீட்டுல ஒத்துப்பாங்களான்னு கேட்கிறாரு. அதுக்கு அருணாச்சலுக்குள்ள யாராவது ஒருத்தர் கூட்டிட்டு போனா அது பிரச்சனை இருக்காது, அவங்களுக்கு அவுட் சைட்ல இருந்து ஆளை கூட்டிட்டு போனாதான் வந்து ப்ராப்ளமேட்டிக்கா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. திக்விஜய் கேட்கிறாரு, ஆனா நீங்க சம்மதிக்க வச்சிருவீங்க இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அதுக்கு சிரிச்சுக்கிட்டே உட்காந்துருக்காங்க. இதுக்குள்ள ரஜத் வந்து சொல்றாரு, இந்த வீட்டுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஆம்பளைங்க தான் வந்து உங்க சாய்ஸ்க்கு இருக்காங்க. அவினாஷ் வந்து ஆல்ரெடி ஒரு ரூட் போயிட்டு இருக்கு. அண்ட் திக்விஜய்க்கும் உங்களோட சின்ன பையன், நான் என்னையே வந்து எடுத்துக்கிறேன் வெளியில. அண்ட் விவியன் வந்து ஆல்ரெடி மேரிடு. ஸோ இருக்கிறது பாத்தீங்கன்னா கரண் அண்ட் பகா தான். இவங்க 2 பேர்ல ஒருத்தர் நீங்க சூஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லவும் சும் சிரிச்சுட்டு உட்காந்துருக்காங்க. இப்போ சும் வந்து ஸ்ருதிகாவை பார்த்து கேட்கறாங்க, ரைஸ் சாப்பிடுவியா இன்னைக்கு அப்படின்ட்டு. இல்ல நான் சாப்பிட மாட்டேன், அது வந்து கரண்ட், அதனால நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்றாங்க. அப்போ வந்து போகா மட்டும் சாப்பிடுவியானா, சாப்பிடுவேனா, அது ஷில்பா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு, யார் சொன்னா அது ஷில்பாதுன்னு சொல்லவும் ஷில்பா சும்மாரு அப்படி சொல்றாங்க. இருந்தாலும் யார் சொன்னது ஷில்பாதுன்னு சும் திரும்பவும் கேட்கறாங்க. ஸ்ருதிகாவோ அப்படியா, எனக்கு தெரியாது அது கரண்ட்னு, அப்ப நான் அதையும் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. சிக்கன் எல்லாம் சாப்பிடுவியா அப்படின்னு கேக்குறாங்க. சிக்கன் எல்லாம் சாப்பிடுவேன், என்ன அது திக்விஜய் இது தானே அப்படின்னு சொல்லவும், நீ வந்து கரண செல்ஃபிஷ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பொருள்லாம் எடுக்காம இருந்தனா, திக்விஜயும் செல்ஃபிஷ் தானே, அவர் தானே ரேஷன் பொருள் வச்சுக்கிட்டு நான் கொடுக்க மாட்டேன் வீட்டுக்குன்னு சொன்னாரு. ஸோ அவரும் வந்து ஒழுங்கான பர்சனா நடந்துக்கல, அவரும் செல்ஃபிஷா தானே நடந்துக்கிட்டாரு. ஸோ அவரோடதையும் நீ எடுக்கக்கூடாது தானே அப்படின்னு சும் சொல்றாங்க. உடனே அப்போ ஸ்ருதிகாக்கா கரெக்ட் அப்படின்னு தோணுது. திக்விஜய் வந்த உடனே அதான் சொல்றாங்க, நான் இனிமே உன் பொருளையும் சாப்பிட மாட்டேன், ஏன்னா நீ வந்து செல்ஃபிஷா நடந்துக்கிட்ட அப்படின்ற மாதிரி ஸ்ருதிகா சொல்றாங்க. திக்விஜய் ஸ்ருதிகா வெளியில கூப்பிட்டு போய் உட்கார வச்சு பேசுறாரு. ஸோ இப்போதான் அந்த பிரச்சனை நடக்க போகுது. அதாவது ஸ்ருதிகா அண்ட் திக்விஜய் ஃபைட் ஆரம்பிக்க போகுது. ஸ்ருதிகா கிட்ட திக்விஜய் சொல்லிட்டு இருக்காரு, நான் வந்து சல்மான் கான் கேட்டார் யார் மேல கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ எனக்கு வந்து சும் மேலன்னு தோணுச்சு, அதனால நான் சும்முக்கு சப்போர்ட்டிவா பேசினேன். ஏன்னா வந்துட்டு சும் தான் வந்து ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டடா அழுதுகிட்டு இருந்தா, அந்த டைம்ல போயிட்டு நான் அவங்களை பேட்சப் பண்ணணும்னு நினைக்கல, அந்த டைம்ல எல்லாரோட அலைய அடக்கணும்னு தான் நினைச்சேன். இந்த டைம்ல பேச விட்டா இன்னும் கொஞ்சம் தான் அவங்க இந்த சிச்சுவேஷன் வேர்ஸ் ஆகும்னு நினைச்சதுனாலதான் நான் வந்து அப்போ காம் டவுன் பண்ணி கூட்டிட்டு வந்துட்டேன். இல்லைனா வந்து நான் அப்பவே சொல்லியிருப்பேன், நான் சொல்றதுனால ஒரு பாயிண்ட்டும் இல்லை, அந்த டைம்ல யார் மேல தப்பு ரைட்டுன்னு அப்போ உட்காந்து நான் பேசிட்டு இருக்க முடியாது, அதனாலதான் நான் உன்னை கூட்டிட்டு வந்துட்டேன், பேசாம பேச வேணாம்னு சொல்லிட்டு அப்படின்ற மாதிரி ஸ்ருதிகா கிட்ட சொல்லுவோம். ஸ்ருதிகா வந்து சல்மான் கானே அதை தப்புன்னு சொல்றாரு, நீ வந்து இன்னும் அதை பத்தி ரைட்டுன்னு பேசிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சொல்லிட்டு என்ன சொல்றாங்கன்னா, இவர் வந்து அவங்க அப்பா சொன்னாலே கேட்க மாட்டாரு, அப்பா சொன்னாலேன்றதை விட ஹிந்தியில வந்து அப்பா சொன்னாலே கேட்க மாட்டாராம் அப்படின்ற மாதிரி வார்த்தை. அது அப்பன் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்தோடனே திக்விஜய் கோவம் வந்துருச்சு. அது எப்படி நீங்க என் அப்பாவை பத்தி அப்படி சொல்லலாம் அப்படின்னு சொன்னோம். ஸ்ருதிகா வந்து நான் இந்த ஸ்டேட்மெண்ட் சொல்லவே இல்லை, நீ சொன்னதை தான் நான் திரும்பி உனக்கு சொல்றேன் அப்படின்னு ஸ்ருதிகா கிளாரிஃபை பண்றாங்க. இருந்தாலும் உங்க வாயில இருந்து இது வரும்னு நான் எதிர்பார்க்கலன்னு திக்விஜய் சொல்றாரு. உடனே ஸ்ருதிகா திரும்பவும் சொல்றாங்க, இந்த விஷயத்த நான் சொல்லல பாத்துக்கோ, இதை வந்து நீ தான் சொன்ன அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதுக்கு நடுவில் ரஜத்தும் வந்து சில விஷயம் எல்லாம் கொளுத்தி போட்டுட்டு இருக்காரு. சும் வந்து அழுதுட்டு போனாங்க, வந்தாங்களா திரும்பி என்ன ஆச்சுன்னு, ஸ்ருதிகா தான் நைட் எல்லாம் அழுதுட்டு இருந்தாங்க, திரும்பி வந்து பார்த்தாங்களா சும் என்ன நடந்ததுன்னு, வந்தாங்களே அப்படின்னு திக்விஜய் சொன்னாரு. ரஜத் சொன்னாரு, அது வந்து அவங்களாம் ஒன்றும் வரல, சாரா கூட்டிட்டு வந்தாங்க அப்படின்னு. அவங்க வந்தப்பவும் வந்து ஸ்ருதிகா ஒன்றும் சால்வ் ஆகலையே, ஸ்ருதிகா இன்னும் தான் பகு பகுன்னு அழுதுட்டு இருந்தாங்க, அவங்க பேச ரெடியாவே இல்லை சும் கிட்ட, அப்புறம் எப்படி சும் வந்து பேசுவாங்க அப்படின்னு திக்விஜய் சொல்லிட்டு இருந்தாரு. சோ இந்த மாதிரி 2 பக்கமும் சண்டை போட்டு இருக்கும் போதுதான் இவங்க அந்த வார்த்தையை யூஸ் பண்ணிடுறாங்க, அவங்க அப்பா சொல்லியே கேட்க மாட்டான் அவன், நம்ம சொல்லியா கேட்ட போறான் அப்படின்ற மாதிரி அந்த வேர்டை யூஸ் பண்ணவும் அதுக்கு திக்விஜய்க்கு ரைஸ் ஆயிட்டாரு, நீ பேசக்கூடாது அதை பத்தின்னு சொல்லிட்டு. உடனே சாகத்தும் வந்துட்டு அவரு சொல்றது ஓகே, அவரோட அப்பாவை பத்தி அவர் எதனாலும் பேசிட்டோம், நீங்க எதுக்கு அவங்க அப்பாவை பத்தி பேசுறீங்க அப்படின்னு சொன்னோடனே, சாகத் நீ வந்து ட்விஸ்ட் பண்ணாத, நான் அவங்க அப்பாவை பத்தி எதுவுமே பேசல, அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டை நான் திரும்பி சொன்னேன் அவ்வளவுதான் அப்படின்னு ஸ்ருதிகா திரும்பி அந்த பாயிண்ட்ல சொல்றாங்க. இருந்தாலும் திக்விஜய் வந்து என் அப்பன் அது இதுன்னு சொல்லிக்கிறது வந்து அவர் விருப்பம். ஆனா இந்த மாதிரி நீ சொன்ன அந்த அப்பன் அப்படின்ற வார்த்தை அது வந்து திக்விஜய் வாயில இருந்து கேட்கும் பொழுதே அது அசிங்கமா இருந்தது, அதை ஸ்ருதிகா சொல்லி காட்டும் போது இன்னும் அது நல்லா தானே இருக்காது. ஸோ அதுதான் அங்க அந்த இடத்துல வந்து அவங்க அதை அவாய்ட் பண்ணிருக்கலாம், இல்லைன்னா கொஞ்சம் சட்டிலாவது வேற மாதிரி சொல்லியிருக்கலாம். ஆனா அவங்க கிளியரா அப்படி ஓப்பனா சொல்லிட்டாங்க அந்த மாதிரி. ஸோ அது கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருந்தது அந்த இடத்துல. இருந்தாலும் அது திக்விஜய் சொன்ன ஸ்டேட்மெண்ட் தான், அதை தான் அவங்க சொல்றாங்க.
சண்டை வந்து விஜய் அண்ட் ஸ்ருதிகா அப்படியே போயிட்டு ரஜத் உள்ள வந்துட்டாரு. ரஜத் வந்து சண்டை போட ஆரம்பிச்சிட்டாரு. அதே தான் சொல்லிட்டு இருந்தாரு. திரும்பி சும் வந்து அழுதுட்டு அவங்க போய் படுத்துட்டாங்க. ஸ்ருதிகா தான் நைட் எல்லாம் சஃபர் பண்ணிட்டு இருந்தான்னு சொல்லிட்டு ஸ்ருதிகாக்கு சப்போர்ட்டிவா தான் பேசினாங்க. இது நடுவில் கஷிஷ் வேற வந்துட்டு அவங்களோட பாயிண்ட்டை வச்சாங்க. அதெல்லாம் நம்ம வந்து இந்த ப்ரமோஸ்ல எல்லாம் பார்த்தோம் இல்லையா, அதுதான் கஷிஷ் வந்து சொல்றாங்க ஸ்ருதிகா கிட்ட, எப்படி நீ இப்படி இருக்க, உன்ன மாதிரி ஒரு பர்சனோட நான் வந்து சேரவே மாட்டேன், உன்னை போய் எப்படி நிறைய பேருக்கு பிடிக்குதுன்னு தெரியல, நீ அவங்க அப்பாவை பத்தி பேசுறது தப்பு அப்படின்ற மாதிரி கஷிஷ் வந்து ஸ்ருதிகா கிட்ட சொல்றாங்க. அதை பத்தி தான் ஸ்ருதிகா உள்ள போய் அவினாஷ் அண்ட் ஈஷா கிட்ட போய் சொல்லிட்டு இருக்காங்க. உள்ள பிளேட் போட போகும்போது அவினாஷும் ஈஷாவும் நிக்க வச்சு கேட்கறாங்க. இதெல்லாம் எபிசோட்ல காட்டல, உங்களுக்கு நான் அந்த ப்ரமோ பார்த்ததுல சொல்றேன். அவினாஷ் அண்ட் ஈஷா வந்து உட்கார்ந்துருக்காங்க, என்ன ஆச்சுன்னு கேட்கறாங்க இவங்க பிளேட் போட போகும்பொழுது. அப்போ ஸ்ருதிகா எக்ஸ்பிளைன் பண்றாங்க இந்த விஷயத்தெல்லாம். இந்த மாதிரி கஷிஷ் வந்து என்ன கேட்கறாப்புல, கண்டென்ட்டுக்காக அவங்க அப்பா பத்தி பேசாத அப்படின்ற மாதிரிலாம் கஷிஷ் வந்து என்கிட்ட சொல்றாங்க. இவங்க வந்து என்னோட அப்ரிங்கிங்கை பத்தி பேசினாங்க. அப்ரிங்கிங்னு பேசும்பொழுது நேராவே என் பேரண்ட்ஸை தாக்குற மாதிரி. ஸோ அதுக்கு இன்னும் அவங்க வந்து ஒரு சாரி கூட கேட்கல. இவங்க வந்து திக்விஜய்க்காக என்கிட்ட வந்து சண்டை போடுறாங்களாம். இதெல்லாம் நம்ம எங்க போய் சொல்றது, அதுவும் வந்து பயங்கர ஆட்டிடியூடோட வந்து கேட்கறாப்புல, அவங்க பாடி லாங்குவேஜும் அவங்க ஆட்டிடியூடும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதிகா கோமா பேசிட்டு போறாங்க. ஸ்ருதிகா திக்விஜய் போயிட்டு இருந்தது, ரஜத் அண்ட் திக்விஜய் மாதிரி போயிட்டு அப்படியே அவங்க 2 பேர் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் சும்மா சொல்லிட்டு இருக்காங்க, எனக்கு வந்து பிடிக்கவே இல்லை ஸ்ருதிகா பண்றது இந்த விஷயம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு சும் வந்து ஷில்பா அண்ட் கரண் கிட்ட சொல்லிட்டு நான் கிளம்புறேன் பாய் அப்படின்ட்டு எந்திரிக்கிறாங்க. வெறும் எந்திரிக்க தான் செய்யறாங்க. உடனே ஷில்பா வந்து பாய் சும் அப்படி சொல்றாங்க. கரண் வந்து வி வில் மிஸ் யூ, சீக்கிரமா வந்துரு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நான் எங்களுக்கும் நீ வேணும்ல அப்படின்னு கரண் கேட்பாரு. உடனே சும் சொல்லுவாங்க, நான் என்ன பாதியாக்கியா கொடுக்க முடியும், டிவைட் பண்ணியா கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதிகா கிட்ட பேச போறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது சும்மா கொஞ்சம் அவங்க ஒரு ப்ரெஷர்ல போடுற மாதிரி தான் இருக்கு. அவங்க என்ன பண்றதுன்னு தெரியாம இங்கேயும் கொஞ்ச நேரம் பேசணும், அங்கேயும் போய் பேசணும் அப்படின்ற மாதிரி அவங்களே அவங்க டைம் டிவைட் பண்ணி போய் பேசிட்டு இருக்காங்கன்னு தான் தோணுது. ட்ரெஸ் பண்ணிட்டு கண்ணாடி முன்னாடி அழகு பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ பிக் பாஸ் வந்து யாமினி யாமினின்னு வேற ஒரு பயங்கரமான குரல்ல கூப்பிடுறாரு, கொஞ்சம் பயமுத்துறாரு. அதுக்கப்புறம் திக்விஜயும் சாகத்தும் கூட பயமுத்துறாங்க. அதுக்கப்புறம் வால் ஆடுற மாதிரி காட்டுறாங்க. ஸோ அதை பத்தி எல்லாருமே பயந்து ஓடுறாங்க. ஸோ இந்த மாதிரி சில பயமுத்துற விஷயங்கள்லாம் நடந்துட்டு டாஸ்க்காக பிக் பாஸ் வந்து ஆக்டிவிட்டி ரூம்க்கு எல்லாரையும் கூப்பிடுறாரு. ஆக்டிவிட்டி ரூம் பாத்தீங்கன்னா ஒரு பேய் பிடிச்ச ரூம் மாதிரி இருக்குது. அது உள்ள வந்து ஒரு மிருகம் வச்சிருக்காங்க, ஒரு ஸ்பிரிட் இருக்கான். ஸோ அந்த ஸ்பிரிட்க்கு வந்து இவங்களோட நாமினேஷன் தான் வந்து அதுக்கு சாப்பாடாம். ஸோ அதை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஸோ இதுக்கு வந்து ஈஷாக்கு ஒரு ஸ்பெஷல் பவர் கொடுக்குறேன், ஏன்னா ஈஷா தானே டைம் கார்டு, ஒரு ஸ்பெஷல் பவர் கொடுக்குறேன், ஒரு 3 பேரை சேவ் பண்ணலாம் ஈஷா அப்படின்னு சொல்றாங்க பிக் பாஸ். ஈஷா போய் அந்த சேர்ல உட்காருங்கன்னு சொல்லிட்டாரு. இந்த மாதிரி பவர்லாம் வந்து திக்விஜய் கொடுக்கல. திக்விஜய்க்கு என்ன கொடுத்தாங்கன்னா, நான் 2 பேர் கொடுப்பேன், அவங்கள யாரையாவது சேவ் பண்ணுங்க, கஷிஷ் நேம சொல்லி அவங்கள சேவ் பண்ணுங்கன்னாங்க. அப்புறம் வந்து பேரா கொடுப்பேன், அவங்கள சேவ் பண்ணுங்கன்னாங்க. ஸோ ரொம்ப திக்விஜய்க்கு கொஞ்சம் பயாஸ்டா இருந்த மாதிரி தான் இருக்கு. ஆனா இப்ப திக்விஜய் வந்து கரணோட ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிட்டு இருக்காரு. ஆனா இப்போ கொஞ்சம் தள்ளி வந்து விளையாட பாக்குறாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாருமே இதை வந்து ஃபீட்பேக்கா கொடுக்கவும் அவருக்கும் ப்ராசஸ் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ கரண் கிட்ட ரொம்ப உட்காந்து பேசின மாதிரியோ இன்ஃப்ளூயன்ஸ் ஆன மாதிரியோ தெரியல. இப்போ கொஞ்சம் தள்ளி நிக்கிற மாதிரி தான் இருக்கு இந்த எபிசோட்ல. நாமினேஷன் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ரஜத் வந்து சீட்ல உட்கார்றாரு, கரண் வந்து அவரை நாமினேட் பண்றாரு. கரண் மட்டும்தான் ரஜத்தை நாமினேட் பண்றாரு. அவர் வந்து திக்விஜய் பார்த்து ஜெலஸா இருக்காரு. ஏன் ஜெலஸா இருக்காருன்னா, திக்விஜய் வந்து என் கூட ரொம்ப க்ளோஸ் ஆகுறது வந்து ரஜத்துக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்றாரு ரீசன். ரஜத்துக்கு கரண் மட்டும்தான் கை தூக்குனதுனால ரஜத் வந்து நாமினேஷன்ல இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா ஒரே ஒரு பர்சன் நாமினேட் பண்ணா கிடையாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ ரஜத் வந்து நாமினேஷன்ல இல்ல. இப்போ ஷில்பாவை பார்த்தா ஒரு 5 பேர் நாமினேட் பண்றாங்க. ரஜத் நாமினேட் பண்றாங்க, ஷில்பா வந்து ரொம்ப ஃபேக்கா இருக்காங்க அப்படின்ற மாதிரி. சாரா வந்து நாமினேட் பண்றாங்க. ஏன்னா வந்து அவங்க லாஸ்ட் டைம் நாமினேஷன் அப்போ வந்து ஒரு தேவையில்லாத ரீசன் கொடுத்ததா சொல்லிட்டு அதுக்காக நான் அவங்களை இப்போ நாமினேட் பண்றேன் அப்படின்ற மாதிரி சாரா சொல்றாங்க. ஸ்ருதிகா என்ன சொல்றாங்கன்னா, அவங்க வந்து உள்ள ஒன்னு வச்சுக்கிட்டு வெளியில வேற மாதிரி பேசுறாங்க, அவங்க ரொம்ப ரியலா இல்ல, ஷீஸ் ஃபேக் அப்படின்ற மாதிரி நாமினேட் பண்றாங்க. அவினாஷ் வந்து ஸ்வீட் பாய்சன் ஷில்பா அப்படின்னு சொல்லி நாமினேட் பண்றாரு. விஜய் பாத்தீங்கன்னா இந்த டைம் காட் டாஸ்க்ல அவங்க வந்து பயாஸ்டா இருந்தாங்க, ஃபேரான டெசிஷன் கொடுக்கல, அதனால நாமினேட் பண்றாங்க. ஸோ 5 பேர் நாமினேட் பண்றதுனால இவங்க நாமினேஷன்ல இருக்காங்க. இப்போ ஈஷா கிட்ட கேக்குறாங்க, இவங்களை சேவ் பண்ண விரும்புறீங்களான்னு சொல்லிட்டு. ஆனா ஈஷா வந்து நான் சேவ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. கரண் வந்து சொல்றாப்ல, பாத்தீங்களா ஃபேர்னு சொல்லிட்டு ஒரு டெசிஷன் எடுத்தீங்களே, அந்த ஃபேரான டெசிஷன் எப்படி இருக்குன்னு பாத்தீங்களா அப்படின்னு வந்துட்டு கரண் இதுதான் சாக்குன்னு சொல்லி காட்டுறாரு ஷில்பா கிட்ட. இப்போ நெக்ஸ்ட் சாரா போய் அந்த சேர்ல உட்காடுறாங்க. இவங்களை வந்து ஷில்பா
கரண் அண்ட் திக்விஜய் நாமினேட் பண்றாங்க. ஷில்பா என்ன சொல்றாங்கன்னா, நீ எனக்கு கொடுத்த ரீசன் வந்து எனக்கு பிடிக்கல, இப்ப நாமினேஷனுக்காக நீ ஒரு ரீசன் கொடுத்தல, அந்த ரீசன் எனக்கு பிடிக்கல, அதனால நான் உன்னை நாமினேட் பண்றேன்றாங்க. திக்விஜய் என்ன சொல்றாருன்னா, நீங்க வந்து அந்த கோஸ்டா பண்றீங்களே, அதை தவிர இந்த வீட்டுல எந்த இன்வால்வ்மெண்ட்டும் நான் பாக்குறது இல்ல, அதனால உங்களை நான் நாமினேட் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. கரண் வந்துட்டு நாமினேஷன் டைம்ல மட்டும் தான் நீங்க ஆக்டிவா இருக்கீங்க, மத்த நேரம்லாம் வந்து புஷ்னு இருக்கீங்க, அதனால வந்து உங்களை நாமினேட் பண்றேன் அப்படின்னு சொல்றாரு. சோ 3 பேர் நாமினேட் பண்ணதுனால சாரா வந்து நாமினேஷன்ல வந்துடுறாங்க. ஈஷா வந்து நான் சேவ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ சாராவும் இப்போ நாமினேஷன்ல வந்துடுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் சும் போய் உட்காடுறாங்க. சும் உட்கார்ந்த உடனே அவங்கள வந்து ரஜத் நாமினேட் பண்றாரு. கேட்டா வந்து உங்களுக்கு கிடைச்சது எக்கு, நீங்க வந்து அது கரனோட மாத்திக்கிட்டீங்க, அது கரனோட கன்வீனியன்ஸ்க்காக, ஸோ உங்களுக்காக நீங்க ஒரு ஸ்டாண்ட் எடுக்கவே மாட்டேங்கிறீங்க, எப்பவுமே கரனுக்காகவே யோசிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி அவங்கள நாமினேட் பண்ணாங்க. சாரா என்ன சொல்லி நாமினேட் பண்றாங்கன்னா, ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறீங்க, கரண் சொல்ற விஷயத்துக்கு நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறீங்க, ஸோ அதனால நாமினேட் பண்றேன்னு சாரா சொல்றாங்க. அவினாஷ் சொல்றாரு, உங்களுக்கு ஐடென்டிட்டியே இல்லை, நோ ஐடென்டிட்டி, நீங்க உங்களுக்காக ஒரு விஷயம் செய்ய மாட்டேங்கிறீங்க, கரண் என்ன சொல்றாரோ அதையே தான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. விவியனும் அதே தான் சொல்றாரு, நீ வந்து ஒரு விஷயத்த தனியா ஹேண்டில் பண்ண மாட்டேங்கிற, எப்ப பார்த்தாலும் கரண் தேவைப்படுது உனக்கு, மற்றவங்க உன்னை ஈஸியா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடுறாங்க, ஸோ அதனால நீ வந்து சரியில்லை அப்படின்ற மாதிரி விவியனும் சொல்றாரு. இது எல்லாத்துக்குமே வந்து சும் வந்து ரிப்ளை கொடுக்கறதுக்கு முன்னாடி கரண் திரும்பவும் சும்காக டிஃபெண்ட் பண்ணி பேசிட்டே இருக்காங்க. அப்போ ஷில்பா ஒரு டைம்க்கு மேல வாய மூடுன்னு சொல்லிட்டே இருக்காங்க. அப்போ பிக் பாஸே கேட்டுடுறாங்க, என்ன சும்மா அவங்கள வாய மூட சொல்லிட்டே இருக்கீங்க அப்படின்ட்டு. உடனே இல்ல அவன் சும்மா பேச விடாம பேசிக்கிட்டே இருக்கான், அதுக்காக தான் அவனை வாய மூட சொன்னேன், சும் வந்து அவளோட தாட்ஸை அவ எடுத்து வைக்கட்டும், இவன் பேசுவானா. அண்ட் இப்போ சும் ரிப்ளை பண்றாங்க விவியனோட கொஸ்டின். விவியன் சொல்றாரு, நீங்க ரொம்ப சைட்ஸ் எடுக்கிறீங்க அண்ட் எஸ்கேப் ஆக ட்ரை பண்றீங்க அப்படின்ற மாதிரி. சைட்ஸ் வந்து அதாவது சேஃபா இருக்கிறதுக்காக நீங்க வந்து சேஃபான சைட்ல போய் உட்காந்துக்கிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சும் சொல்றாங்க, அப்படி உங்களுக்கு தெரிஞ்சா அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது, அதுதான் என் கேரக்டரு அப்படின்னு சொல்லுவோம். விவியன் வந்து அப்போ வந்து சைட்ஸ் எடுக்கிறதும் எஸ்கேப் ஆகுறதும் தான் உங்க கேரக்டர் அப்படின்னு சொன்னா, அது உங்க பர்செப்ஷன், நான் அப்படி அதை நினைக்கல, இப்படி இருக்கிறது வந்து என்னோட கேரக்டர், அவ்வளவுதான் அப்படின்னு சும் சொல்றாங்க, நான் இவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி சும் சொல்றாங்க. ஷில்பா வந்து கேட்கிறாரு பிக் பாஸ், விவியனை கூப்பிட்டுருவோமா அப்படின்ற மாதிரி. உடனே வந்து உங்க இஷ்டம் பிக் பாஸ், நீங்க யாரை கூப்பிடுறீங்களோ கூப்பிடுங்க சொல்றாங்க. நெக்ஸ்ட் அப்போ கரணை கூப்பிடுவோமா அப்படின்னு கேட்டா, சரி கரண் போ அப்படின்றாங்க. கரணுங்க உடனே பிக் பாஸ் பாத்தியா கரண், நான் விவியனை கூப்பிடட்டுமான்னு கேட்டப்போ உங்க சாய்ஸ்ன்னாங்க. கரணை கூப்பிட்டுமான்னு கரண் போன்றாங்க அப்படின்னு சொன்ன உடனே பிக் பாஸே சொல்றாரு, மெடிக்கல் ரூம் ரெடியா தான் இருக்கு அப்படின்ட்டு. ஏன் பிக் பாஸ் அப்படின்னு கேட்கும், இல்ல ஷில்பா அவங்களை நிறைய குத்துறாங்கல்ல, சோ ரெடியா வச்சிருக்கோம் மெடிக்கல் ரூம், நீங்க போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதா இருந்தா எடுக்கலாம் அப்படின்னு உடனே எல்லாரும் சிரிக்கிறாங்க. அதே டைமுக்கு கரணை கொஞ்சம் எழுந்து நில்லுங்க அப்படின்னு சொல்றாரு பிக் பாஸ். எழுந்து உங்க முன்னாடி வந்து பாக்குறீங்களா ஒரு ரவுண்டான ஸ்பாஞ்ச் பால்ல பாத்தீங்கன்னா நிறைய ஸ்டிக் மாதிரி குத்தி வச்சிருக்காங்க. சோ என்ன சொல்றாரு பிக் பாஸ், அதை தூக்கி நீங்க அப்படியே உங்க முதுகு பின்னாடி வச்சுக்கோங்க, உங்களே நீங்க குத்திக்கோங்க அப்படின்னு சொல்றாரு. ஷில்பா கேக்குறாங்க, டோன்ட் டூ திஸ் பிக் பாஸ் அப்படின்னு சொல்றாங்க. உடனே கரண் சொல்றாரு, ஷில்பாவே எடுத்து குத்த சொல்றேன் ஒண்ணு என் மேல அப்படின்னு சொல்றாங்க. உடனே ஷில்பா வந்து, ஏன் கரண் இப்படிலாம் பேசுற, உங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தா அப்படின்னு கேக்குறாங்க. எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தா அப்படின்னு அவங்க ஆரம்பிக்கிறாங்க ஷில்பா. உடனே உங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தா நீங்க வந்து குத்துவீங்களா, அதான் நான் கொடுக்குறேன்ல சான்ஸ் குத்துங்க அப்படின்னு பிக் பாஸ் சொல்றாரு. ஐயோ நான் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்றேன், எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தா இந்த மாதிரி நான் பண்ண மாட்டேன்னு தான் சொல்ல வந்தேன், அதுக்குள்ள நீங்க வந்து பேசுறீங்களே அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் கிட்ட ஷில்பா சொல்றாங்க. ஸோ இப்போ சும்மா நிறைய பேர் நாமினேட் பண்ணிட்டதுனால சும்மா வந்து நாமினேஷன்ல வந்துட்டாங்க. ஈஷா அவங்கள சேவ் பண்ணல. நெக்ஸ்ட் விவியன் வராரு. விவியன் உட்கார வச்சு, விவியன்லாம் வந்து ரொம்ப ரிலாக்ஸ்டா வராரு, ஏன்னா உட்காந்துருக்கிறது ஈஷா இல்லையா, சேவ் பண்ணிடுவாங்கன்னு நல்லாவே தெரியும். ஸோ விவியன் ரொம்ப ரிலாக்ஸ்டா வராரு. விவியனை திக்விஜய் வந்து நாமினேட் பண்றாரு. என்ன ரீசன் சொல்றாருன்னா, என்ன வந்து இவர் டைம் காட் இன்டர்ன் அப்படின்னு சொன்னாரு, அதாவது கரண் பேச்சு கேட்டு தான் நான் எல்லாமே பண்றேன்ற மாதிரி சொன்னாரு, ஸோ அதுக்காக நான் நாமினேட் பண்றேன் அப்படின்ற மாதிரி விவியனை சொன்னாரு. அது சொல்றாங்க, இவர் என்ன ரொம்ப லோவா பாக்குறாரு, அது இல்லாம ரொம்ப பேடா கமெண்ட் பண்றாரு, ஸோ அதுக்காக நான் நாமினேட் பண்றேன்னு சாஹத் சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, ரொம்ப டூ ஃபேஸ்டா இருக்காரு, ரொம்ப மேனிபுலேட்டிவா இருக்காரு, இவர் வந்து மேனிபுலேட் பண்ணலன்ட்டு உங்களுக்கு எல்லாம் தோணினாலும் எனக்கு அதுதான் தோணுது, உங்க யாருக்கு கணக்கோ தெரியுதா இல்லையான்னு தெரியல, ஆனா எனக்கு அதான் தோணுது அப்படின்ற மாதிரி சும் சொல்றாங்க. ஈஷா ஆப்வியஸ்லி அந்த சைடு உட்காந்துருக்காங்க டைம் கார்டா, அவங்க வந்து விவியனை சேவ் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து கரண் வந்து உட்காந்துருக்காரு சீட்ல நாமினேஷனுக்காக. ரஜத் சொல்றாரு, 2 வீக்ஸா இவன் எங்க போனானே தெரியல, இப்போ திடீர்னு வந்து பயங்கரமா பேசிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. 2 வீக்ஸா என்கிட்ட நீ எந்த பிரச்சனையும் பண்ணல, அதனால நானும் உங்ககிட்ட சண்டைக்கு வரலன்ற மாதிரி கரண் சொல்றாரு. சாரா என்ன சொல்றாங்கன்னா, நீங்க ஒர்க் அவுட் பண்ணும்போது மட்டும் தான் சண்டை போடுவீங்க தவிர மிச்ச நேரம் காமா தான் இருப்பீங்க, ஸோ எல்லா டைமெல்லாம் நீங்க ஆக்டிவா இருக்கிற பர்சன் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நாமினேட் பண்றாங்க. அவினாஷ் என்ன சொல்றாருன்னா, நீங்க ரொம்ப ஃபேக்கா இருக்கீங்க அண்ட் விக்டிம் கார்ட் பிளே பண்றீங்க அப்படின்ற மாதிரி கரணை பத்தி அவினாஷ் சொல்றாரு.
விவியன் சொல்றாரு, உனக்கு வந்து பிக் பாஸ் உள்ள வந்தப்போ என்னெல்லாம் உனக்கு கண்ணுக்கே தெரியல, அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு இப்போ கடைசி 2 வீக்ஸா வந்து நீ என்கிட்ட ரொம்ப க்ளோஸா இருக்கிற, எனக்கு ஊட்டி விடுறது, என்ன பாத்துக்கிறதுன்னு ரொம்ப பண்ற அப்படின்ற மாதிரி விவியன் சொல்றாரு. அதுக்கு கரண் சொல்றாரு, இல்ல நீ வந்த போது ரொம்ப நல்லவனா எனக்கு தெரியல, இப்போ கொஞ்சம் நல்லவனா தெரியல, அதனால நான் பண்றேன், மேபி ஃபியூச்சர்ல அவினாஷும் எனக்கு நல்லவனா தெரிஞ்சா நான் அவனுக்கும் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி கரண் சொல்றாரு. அப்புறம் கரண் ஈஷாவை பார்த்து கேட்கிறாரு, அடுத்த என்ன நாமினேட் தானே பண்ண போற, சேவா பண்ண போற, நாமினேட் பண்ண அப்படின்றாங்க. உடனே ஈஷாவும் சிரிச்சுட்டே போயிட்டு நாமினேட் பண்றாங்க கரணை. அடுத்து யாமினி வந்து சீட்ல உட்காராங்க. கரண் சொல்றாரு, நீங்க வந்து டோட்டலி லாஸ்ட், ரொம்ப பேக் சீட்ல இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கரண் சொல்றாரு. கஷிஷ் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க ரொம்ப அட்டென்ஷன் சீக்கிரா இருக்கீங்க, ஸ்கிரீன் டைம் வேணும் அப்படின்னு பாக்குறீங்க, ஃபுட்டேஜ்க்காகவே வந்து சும்மா தேவையில்லாத பிரச்சனைகள் உண்டாக்குறீங்க அப்படின்ற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லவும் யாமினி அதுக்கு ரிப்ளை கொடுக்குறாங்க, எல்லாருமே வந்து ஃபுட்டேஜ்க்காகவும் ஸ்கிரீன் டைம்காகவும் தான் பிக் பாஸ்குள்ள வராங்க, யாருமே வந்து பிரைவசி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓரமா போய் உட்காந்துருக்கணும்ன்றதுக்காக பிக் பாஸ்குள்ள வரல, ஸோ எல்லாருமே அதுக்கு தான் வரும், தெரியாம இருக்கிறதுக்காக வரும் அப்படின்ற மாதிரி கேட்குவோம். ஆஷிஷ் சொல்றாங்க, கரெக்ட் எல்லாரும் ஃபுட்டேஜ் ஸ்கிரீன் டைம்காக தான் வரும், ஆனா நீங்க வந்து ரொம்ப ஃபேக்கா பண்றீங்க அப்படின்னு. கரண் இன்னொன்னு சொல்றாரு, நீங்க வந்துட்டு முன்னாடி ப்ரீவியஸ் பிக் பாஸ்ல இருந்த ஒரு ஆள் மாதிரி நீங்க இருக்க ட்ரை பண்றீங்க அப்படின்னு. எனக்கு தெரிஞ்சு அவர் வந்து ஷெனாஸை தான் சொல்றாருன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்கள வந்து நீங்க ரொம்ப ரெப்ளிகேட் பண்ண ட்ரை பண்றீங்க அப்படின்ற மாதிரி, ஆனா அது மாதிரி இல்லை அப்படின்னு கரண் சொல்றாரு. யாமினி கிட்ட ஈடன் என்ன சொல்றாங்கன்னா, நான் உங்ககிட்ட எவ்வளவோ கனெக்ஷன் வைக்க ட்ரை பண்ணேன், ஆனா வந்து எங்களால உங்களோட கனெக்ட் ஆகவே முடியல அப்படின்ற மாதிரி யாமினியை பத்தி சொல்றாங்க. யாமினி வந்து இப்ப நாமினேட் பண்ணலாம், ஆனா ஈஷா என்ன பண்றாங்க, யாமினியை சர்ப்ரைசிங்லி சேவ் பண்ணிட்டாங்க. இது யாமினிக்கும் ஷாக்கு, மற்ற ஹவுஸ்மேட்ஸ்க்கும் ஷாக்கு. இடன் வந்து நாமினேஷன்ல உட்காராங்க. கரண் சொல்றாரு, டைம் காட் டாஸ்க்ல வந்து நான் அந்த டாஸ்க்கை ரொம்ப சீரியஸா எடுத்து விளையாடிட்டு இருந்தேன், ஆனா எடனுக்கு வந்து சீரியஸாவே இல்லை, அவங்க ரஜத்தோட சண்டை போடுறதுலாம் ஃபுல் கான்சென்ட்ரேஷன் இருந்தது அவங்களுக்கு. கடைசியா வந்து டாஸ்க் முடிஞ்சு அனுப்பின பிறகு கூட நேரா போய் ரஜத் கிட்ட சண்டை போடுறதுல நின்னாங்களே ஒழிய, நடுவர் வந்து தப்பான டிசிஷன் பயாஸ்டா டிசைட் பண்ணிட்டாங்கன்னு தெரிஞ்சும் நடுவர் கிட்ட வந்து எதுவுமே பேசாம நேரா போய் ரஜத்தோட ஃபைட் பண்றதுலதான் அவங்க குறியா இருந்தாங்க. ஸோ அவங்க வந்து டைம் காட் டாஸ்க்கை சீரியஸாவே எடுத்துக்கல நான் நினைக்கிறேன். நான் வந்து அவங்களை தூக்கிட்டு இருந்தது வந்து என்னோட ஈகோவை சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கிறதுக்காக தான், நான் வந்து அவினாஷ் ஜெயிக்க விடக்கூடாது அப்படின்றது தான் எனக்கு இருந்தது. ஸோ அதுக்காக தான் நான் பண்ணேன், ஆனா இவங்க வந்து இந்த டாஸ்க்கு சீரியஸா எடுத்துருக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ இதை கேட்டுட்டு எடன் என்ன சொல்றாங்கன்னா, குத்துனதே உங்களோட ஃப்ரெண்டு தான், ஷில்பா தான் வந்து இந்த மாதிரி பயாஸ்ட் டெசிஷன் கொடுத்தாங்க, அவங்க கிட்ட பேசுறதுக்கு உங்களுக்கு வக்கில்ல, என்கிட்ட வந்து கேட்குறீங்க இந்த கேள்வியெல்லாம் அப்படின்னு எடன் ரொம்ப ரூடா சொல்றாங்க. அண்ட் இன்னொரு விஷயமும் சொல்றாங்க, நானாவது வந்து ஒரு தடவை தான் ஆல்மோஸ்ட் டைம் கார்டு, நீங்க வந்து 4 தடவை வந்துட்டீங்க ஆல்மோஸ்ட் டைம் கார்டா அப்படின்ற மாதிரி கிண்டல் பண்றாங்க. ஏஜ் விஷயத்த சொல்லி எடுக்கிறாங்க, நான் உங்களை விட 20 வயசு சின்ன பொண்ணு, இருந்தாலும் எனக்கு இருக்கிற புரிதல் கூட இந்த பிக் பாஸை பத்தி உங்களுக்கு இல்லை அப்படின்ற மாதிரி கரணை சொன்னோடனே ஷில்பா பொங்கி எழுந்துட்டாங்க. இங்க வந்து ஏஜ் எல்லாம் கொண்டு வராத பாத்துக்கோ, ஏஜ் பத்தி எல்லாம் பேசக்கூடாதுன்னு சொல்லவும் எடன் வந்து ரொம்ப ரைஸ் பண்ணி கத்த ஆரம்பிச்சிட்டாங்க, நான் அப்படிதான் பேசுவேன் அப்படின்னு. கரனுக்கும் கோவம் வந்துருது, இன்னும் கத்து எவ்வளவு கத்த முடியுமோ கத்து அப்படின்னு சொல்லிட்டு நேரா சண்டைக்கே எழுந்து போய் எடனும் இந்த பக்கத்துல இருந்து வேகமா வந்து நின்னாங்க, நான் அப்படிதான் கத்துவேன் என்னன்ற மாதிரி 2 பேரும் இடிச்சுக்கிற மாதிரி வந்து நின்னாங்க. பயங்கரமா மூஞ்சிலே குத்திக்க போறாங்கன்னு நினைச்சா திரும்பி பிரிஞ்சு போய் சமாதானமா உட்காந்துட்டு அப்புறம் திரும்பி சண்டை போட்டாங்க. போன வேகத்துக்கு 2 பேரும் முகத்திலேயே ஒரு 2 குத்து விட போறாங்கன்னு நினைச்சேன், ஆனா அந்த மாதிரி எந்த சீனும் நடக்கல. எடனை வந்து யாமினி நாமினேட் பண்றாங்க. என்ன ரீசன் கொடுக்குறாங்கன்னா, 2 ஃபேஸ்டா இருக்கிறா அவ வந்து சாரி கேட்கறா, சில விஷயங்கள் பண்ணிட்டு சாரி கேட்கறான்னா அந்த சாரிக்கு வந்து மீனிங்கே இல்லாம இருக்கு, அதனால வந்து நான் அவளை நாமினேட் பண்றேன்ற மாதிரி யாமினி சொல்றாங்க. 2 பேர் தான் எடனை நாமினேட் பண்றதுனால அவங்க சேவ் ஆயிடுறாங்க. அவினாஷ் வந்து உட்காராரு. சும் சொல்றாங்க, அவன் வந்து கொஞ்சம் கேரக்டர்லெஸ்ஸா இருக்கிறான், அதாவது இல் மேனடா இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சாஹத் சொல்றாங்க, எல்லா சண்டையிலும் தேவையெல்லாம் வந்து மூக்கு நுழைக்கிறாரு. கரண் சொல்றாரு, இவன் கிட்ட ஃபைட் பண்றதே வேஸ்ட், அவன் கிட்ட ஃபைட் பண்ணாலும் ஒன்றும் கிடைக்க போறது கிடையாது, அவன் புரிஞ்சிக்கவும் போறது கிடையாது, அதனால அவனோட ஃபைட் பண்றதே வேஸ்ட், அதனால நான் நாமினேட் பண்றேன், அவனை நான் சீரியஸாவே எடுத்துக்கிறது இல்லைன்ற மாதிரி கரண் சொல்றாரு. ஈஷா அவினாஷை காப்பாத்தாம விட்டுருவாங்களா, காப்பாத்திட்டாங்க. அவினாஷ் வந்து உட்காந்துட்டு, ஐயோ எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்டா இருக்கு, ரொம்ப பயமா இருக்கு, ஐயோ நாமினேட் பண்ணிட்டாங்களே அப்படின்ற மாதிரிலாம் சும்மா ஆக்ட் பண்ணிட்டு இருந்தாரு. ஏன்னா ஹி நோஸ் ஈஷா வந்து அவங்களை சேவ் பண்ணிடுவாங்கன்ட்டு. அதே மாதிரி ஈஷா சேவ் பண்ணிடுறாங்க. ஸோ பிக் பாஸ் இப்ப ஷில்பா பார்த்து என்ன சொல்றாருன்னா, நெக்ஸ்ட் டைம் மட்டும் இல்லை, இனிமே எல்லா டைம் காட் டாஸ்க்லயும் நான் உங்களை தான் வந்து ஜட்ஜா வைக்க போறேன், ஸோ தட் அப்பதான் எனக்கு நல்ல கண்டென்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஷில்பா வந்து, ஐயோ அப்படி மட்டும் பண்ணிடாதீங்க தெய்வமே அப்படின்னு கத்திட்டு இருக்காங்க. இப்போ யாமினி வந்துட்டு ஈஷா கிட்ட தேங்க் பண்றாங்க, என்ன சேவ் பண்ணுவீங்க, நான் எதிர்பார்க்கல, என்ன சேவ் பண்ணீங்க, ரொம்ப தேங்க்ஸ்னு ஈஷாவை கட்டி பிடிச்சி தேங்க் பண்றாங்க. கரண் வந்து ஈடன் பின்னாடியே போயிட்டு சாரி அப்படின்னு சொல்வீங்களே இன்னும் 2 மினிட்ஸ்ல அப்படின்ற மாதிரி சொல்றாரு. போடா அப்படின்ற மாதிரி வந்துடுறாங்க. அப்புறம் சும் போயிட்டு வந்து ஓகே உங்க பாயிண்ட் அதெல்லாம் ஓகே வச்சுக்கோங்க, அதை பத்தி நான் ஒன்னும் சொல்லல, ஆனா வந்து கொஞ்சமாவது வந்து கிராட்டிடியூட் இருக்கணும்ல, நீங்க அவ்வளவு பேசியிருக்க வேணாம் கரணை உள்ள, அங்க உங்களை வந்து அவ்வளவு நேரம் தூக்கி வச்சு உங்களுக்காக டாஸ்க் பண்ணாரு இல்லையா, உங்களை பிடிக்குமோ பிடிக்கலையோ அதை பண்ணாரு இல்லையா, சோ அதுக்காகவாவது ஒரு கிராட்டிடியூட்
இருக்கணும்ல அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு கிராட்டிடியூட் இருந்துச்சு, நான் போயிட்டு வீட்டில் ஒருத்தர் விடாமல் எல்லாருக்கிட்டையும் சொன்னேன், இவர் வந்து இது பண்ணியிருக்க வேணாம், இருந்தாலும் எனக்காக பண்ணாரு, அதுக்காக தேங்க்ஸ்ன்ற மாதிரி தான் நான் எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு இருந்தேன். ஸோ அதுவே ஒரு கிராட்டிடியூட் தான் அப்படின்ற மாதிரி சும் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க ஈடன். அவினாஷும் ஈஷாவும் ஈடனை வந்து ரொம்ப பாராட்டுறாங்க. சூப்பரா கலக்கிட்டீங்க, கரனை வந்து வச்சு செஞ்சுட்டீங்க அப்படின்னு பாராட்டுறாங்க. இதே ஈடன் வந்து வந்த புதுசுல அவினாஷ் உட்காந்து காய்ச்சின்னு காய்ச்சினப்போ வெறும் சிரிச்சுட்டு தான் உட்காந்துருந்தாரு. அட்லீஸ்ட் கரண் வந்து கொஞ்சமாவது பதில் பேசினாரு. இங்க இவர் வந்து இப்போ ஈடனை பாராட்டுறாங்க, சூப்பர் பாயிண்ட்ஸ், செம்மையா பேசுனீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டுறாங்க. அதாவது அவங்களோட எதிரியை பிடிச்சி திட்டினாங்கன்னா இவருக்கு ரொம்ப ஹாப்பி. கரண் வந்து அவங்களுக்கு பிடிக்காது. ஸோ கரணோ திக்விஜய்க்கோ ஏதாவது எதிராக யாராவது ஏதாவது பண்ணாங்கன்னா இவங்க வந்து அவங்கள பாராட்டுவாங்க. ஸோ இதுதான் அவங்க மென்டாலிட்டி. ஈஷா வந்து யாமினியை சேவ் பண்றதுக்கு முன்னாடி யாமினி நேற்று பேசுனதை போட்டு காமிச்சிருக்கணும். ஈஷா தான் வந்துட்டு ரொம்ப செல்ஃபிஷா இருக்காங்க அப்படின்ற அந்த வீடியோவை போட்டு காமிச்சிருந்தாங்கன்னா ஈஷா வந்து யாமினியை சேவே பண்ணிருக்க மாட்டாங்க. பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன், ஃபியூச்சர்ல இந்த மாதிரி கலகம்லாம் பண்ணுவாங்க. கரணுமே பாத்தீங்கன்னா உட்காந்து ரிக்ரெட் பண்ணிட்டு இருக்காரு, இவ்வளோ நான் கத்திருக்க வேண்டாம் உள்ள அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஷில்பா கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. ஸோ இந்த விஷயங்கள்லாம் நடக்கும், எபிசோட் முடியுது. இந்த எபிசோட் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? யார் விஷம்னு நினைக்கிறீங்க? திக்விஜய் ஃபைட்ல யார் கரெக்ட் யார் தப்புன்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. ஹேட்டர்ஸ் வில் ஆல்வேஸ் ஹேட், லவ்வர்ஸ் வில் ஆல்வேஸ் லவ். அதனால நம்மளால எதுவுமே சொல்ல முடியாது. நிறைய பாப்புலாரிட்டி இருக்கும் போது நிறைய ஹேட்ஸும் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அதை நம்ம அக்செப்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். வேற ஒரு வீடியோல திரும்பவும் மீட் பண்றேன். Until then, bye from Jamima. Take care.